எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல 5 விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ராண்டி ஓர்டன் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபின் பலர் எங்க இந்த வருஷம் NXT சர்வைவர் சீரிஸ்ல இல்லையா? சாஷா பேங்கோட புதிய சாதனை ராண்டி ஓர்டனை சண்டைக்கு இழுக்கும் தி மிஸ். அண்டர்டேக்கரோட ரிட்டர்னை WWE இப்ப உறுதி செஞ்சிருக்காங்க. திரும்பவும் ஸ்மாக்டவுனுக்கே செல்லும் டக்கர். சோ இத பத்தி டீடைல்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். வந்து பாத்தீங்கன்னா ஹெவி மிஷனரி. சோ ஹெவி மிஷனரியை பொறுத்த வரைக்கும் எப்ப ஓட்டிஸ் மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ணாரோ சோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஃபியூட் எதுவுமே போல. குறிப்பா ஓட்டிஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ணதோட அவங்க ரெண்டு பேரையும் டாக் டீம் டிவிஷன் அப்படின்றதே WWE மறந்துட்டாங்க. சோ ஃபைனலி இப்போ நடந்த டிராஃப்ட்ல கூட ஓட்டிஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸோட ஸ்மாக் டவுன்ல இருந்துட்டாரு. டக்கரை வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. சோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். இப்போ ரொம்பவே ஷாக்கிங்கா ஹெல் இன் தி செல் பேப்பரியில ஓட்டிஸ் அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ மிஸ் கிட்ட தோத்துட்டார். குறிப்பா அவர் தோத்ததுக்கு முக்கிய காரணமே அவரோட டாக் டீம் பார்ட்னர் டக்கர் தான் அப்படினு சொல்லலாம். டக்கர் ஓட்டிஸ் அடிச்சதுனால ஓட்டிஸ் அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ லாஸ் பண்ணிட்டாரு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்கர் மண்டே நைட் ரால இருக்காரு. ஓட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக் டவுன்ல இருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஃபியூட் போகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தோம். சோ இந்த நேரத்துல WWE ரொம்பவே ஷாக்கிங்கா டிராஃப்ட் நடந்தாலும் பரவாயில்ல. இப்போ டக்கரை வந்து பாத்தீங்கன்னா மண்டே நைட் ரால இருந்து திரும்பவும் ஸ்மாக் டவுனுக்கே கொண்டு போயிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா டக்கர் இப்பதான் டிராஃப்ட் மூலமா ஸ்மாக் டவுன்ல இருந்து மண்டே நைட் ராவுக்கு வந்தாரு. இப்போ டக்கரை வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் மண்டே நைட் ரால இருந்து ஸ்மாக் டவுனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அனுப்பிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஓட்டிஸ்க்கும் டக்கருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரோவர்ஷியல் இல்ல, ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியலே உருவாக போகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஃபியூட், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான மேட்சஸ்ன்றது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் ஆலேயே சோ அவங்களோட டாக் டீம் டிவிஷன் உடைஞ்சி இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ன்றது போக போகுது. சோ என்ன நடக்க போகுது? டக்கர் திரும்பவும் ஸ்மாக் டவுனுக்கு போறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? டக்கருக்கும் ஓட்டிஸ்க்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வச்சா சோ அது எப்படி இருக்கும்? அத ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஏத்துக்குவாங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர். சோ அண்டர்டேக்கர் சர்வைவர் சீரிஸ்க்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு. குறிப்பா அண்டர்டேக்கர் அவரோட 13th ஆனிவர்சரியை சோ சர்வைவர் சீரிஸ்ல கொண்டாடுவாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதை WWE இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்டர்டேக்கர் வரப்போற நவம்பர் 22ஆம் தேதி நடக்க போற சர்வைவர் சீரிஸ்க்கு வர போறாரு. குறிப்பா அவர் வந்து புது ஒரு செக்மெண்ட் பண்ண போறாரு. அவரோட 13th ஆனிவர்சரியை வந்து கொண்டாட போறாரு. கிட்டத்தட்ட அண்டர்டேக்கர் டெபியூ ஆகி ஒரு 30 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸோட ஆக போகுது. சோ அவரோட 30வது வருஷ ஆனிவர்சரியை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டாட போறாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. குறிப்பா அண்டர்டேக்கர் இந்த சர்வைவர் சீரிஸ்க்கு வந்து வெறும் செக்மெண்ட் மட்டும் பண்ணுவாரா இல்ல ரொம்பவே ஷாக்கிங்கா தண்டர்டம் மூலமா ஒரு சின்ன மேட்ச்ன்றத கொடுப்பாரா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ அண்டர்டேக்கர் சர்வைவர் சீரிஸ்க்கு வர போறாரு. சோ நவம்பர் 22ஆம் தேதி நடக்க போற சர்வைவர் சீரிஸ் ஈவென்ட்க்கு சோ கண்டிப்பா அண்டர்டேக்கர் வர போறது உறுதியா இருக்கு. சோ இத WWE அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்டர்டேக்கர் சர்வைவர் சீரிஸ்க்கு வர போறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சாஷா பேங்க பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. குறிப்பா சாஷா பேங்க் இப்ப நடந்த ஹெல் இன் தி செல் பேப்பரியில பெய்லியை பீட் பண்ணி நியூ ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியனை வின் பண்ணிட்டாங்க. சோ அவங்க சாம்பியனை வின் பண்ணதோட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் பட்டியலிலே வந்து பாத்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்டாங்க. சோ வுமன்ஸ் டிவிஷன்ல கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகணும் அப்படின்னா NXT சாம்பியன், வுமன்ஸ் டாக் டீம் சாம்பியன், ரா வுமன் சாம்பியன், ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சாம்பியனை வின் பண்ணவங்கள தான் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில பெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 சாம்பியனை வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்காவும் இந்த 4 சாம்பியனை வின் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு அடுத்தபடியா சாஷா பேங்க் NXT வுமன் சாம்பியன், ரா வுமன் சாம்பியன், ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியன், வுமன்ஸ் டாக் டீம் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாம்பியனையும் வின் பண்ணி ஃபைனலி இப்போ சாஷா பேங்க் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆயிருக்காங்க. சோ இன்னும் 4 ஹார்ஸ் வுமன் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்லட் ஃபிளேர், பெக்கி லின்ச்லாம் இன்னும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆகாமலே இருக்காங்க. சோ அவங்க எப்ப கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆவாங்க? இப்போ சாஷா பேங்க் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் ஆனத பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓர்டனை சண்டைக்கு இழுக்கும் தி மிஸ். சோ என்ன நடந்துச்சு அப்படினு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல் இன் தி செல் பேப்பரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா ஓட்டிஸ் கிட்ட இருந்து மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை தி மிஸ்
வின் பண்ணிட்டாரு. அதே ஹெல் இன் தி செல் பேப்பரில் நடந்த மெயின் ஈவென்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ட்ரூ மெக்கின்டையரை பீட் பண்ணி நியூ WWE சாம்பியன் ஆயிட்டாரு. குறிப்பா 14 டைம் சாம்பியன் ஆயிட்டாரு. சோ அவர் சாம்பியன் ஆனதோட ராண்டி ஆர்டன் ஒரு பயங்கரமான ஒரு ஹேஷ்டேக்கோட ஒரு போஸ்ட்ன்றத அவரோட ட்விட்டர்ல போட்டிருக்காரு. சோ அதை மிஸ் ரீட்வீட் பண்ணி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2010ல நடந்த ஒரு சில பிக்க போட்டு இது இந்த வருஷம் நடக்கும், நான் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி சோ மிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ன்றத போட்டிருக்காரு. சோ அவர் என்ன போஸ்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இதே மாதிரி 2010ல ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆனாரு. அதே சமயம் அதே வருஷம் மிஸ் மணி இன் தி பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ணாரு. சோ அந்த பிரீஃப் கேஸ ஒரு மண்டே நைட் ரால ராண்டி ஆர்டன் கேஷ் இன் பண்ணி நியூ WWE சாம்பியன் ஆவற மாதிரி ஒரு சில போட்டோவை போட்டு இது இந்த வருஷமும் நடக்கும், நான் உன்கிட்ட இருக்க WWE சாம்பியனை கேஷ் இன் பண்ணி வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சாம்பியன் ஆவேன் அப்படின்ற மாதிரி மிஸ் இப்பவும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் திரும்பவும் நடக்குமா? சோ மிஸ் ராண்டி ஆர்டன் கேஷ் இன் பண்ணுவாரா அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். இதுக்கு ராண்டி ஆர்டன் எந்த மாதிரிலாம் ரீட்வீட் பண்ண போறாரு, சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 2020 சர்வைவர் சீரியஸ். சோ 2020 சர்வைவர் சீரியஸ் பொறுத்த வரைக்கும் நவம்பர் 22ஆம் தேதி நடக்க போகுது. சோ இந்த வருஷம் சர்வைவர் சீரியஸும் போன வருஷம் மாதிரி ஒரு 3 பிராண்டும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் வெர்சஸ் NXT கான ஒரு ட்ரிபிள் பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ சர்வைவர் சீரியஸ்ல ஃபைட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி இந்த வருஷமும் 3 பிராண்டும் கலந்துக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சோ இந்த நேரத்துல ரொம்பவே ஷாக்கிங்கா WWE ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் மேட்ச் நடக்க போகுது. இந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ்ல ராவும் ஸ்மாக்டவுனும் மட்டும் தான் கலந்துக்குவாங்க, NXT கலந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி WWE அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறிப்பா அதுல ஒரு சில மேட்சஸையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ரா டாக் டீம் சாம்பியனா இருக்க நியூ டே, அதே மாதிரி கரண்ட் ஸ்மாக்டவுன் டாக் டீம் சாம்பியனா இருக்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுக்கு தான் சர்வைவர் சீரிஸ்ல மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே சமயம் கரண்ட் ரா வுமன் சாம்பியனா இருக்க ஆஸ்கா வெர்சஸ் கரண்ட் ஸ்மாக்டவுன் வுமன் சாம்பியனா இருக்க சோ சாஷா பேங்க்கு தான் மேட்ச் நடக்க போகுது. இதே மாதிரி தான் பாபி லாஷ்லி, சாமி ஜெயின், இது இல்லாம யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் WWE சாம்பியன் ராண்டி ஆர்டன் அப்படின்ற மாதிரி சோ சாம்பியன் வெர்சஸ் சாம்பியன் மேட்ச் WWE ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணி இப்போதைக்கு ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் தான் சர்வைவர் சீரிஸ்ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ இதுக்காக இந்த வருஷம் NXT சர்வைவர் சீரிஸ்க்கு வரல. குறிப்பா NXT வந்திருந்தா யூனிவர்சல் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் WWE சாம்பியன் ராண்டி ஆர்டன் வெர்சஸ் NXT சாம்பியன் ஃபின் பெலர் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு மேட்ச்ன்றதை நம்ம பார்த்திருப்போம். இந்த வருஷம் NXT எதுக்காக சர்வைவர் சீரிஸ்ல கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சர்வைவர் சீரிஸ் எப்பவுமே வருஷம் ராவுக்கும் ஸ்மாக்டவுனுக்கும் மட்டும் தான் நடக்கும். சோ போன வருஷம் NXT கொண்டு வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் AEW. சோ போன வருஷம் AEW அப்படின்ற ஒரு புது கம்பெனி வந்துச்சு. சோ அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா AEW NXT க்கு ஒரு பெரிய காம்படிஷன் கம்பெனியா இருந்துச்சு. சோ NXT AEW ஒரே சமயத்துல டெலிகாஸ்ட் ஆச்சு. அந்த சமயத்துல AEW ஓட வியூவர்ஷிப்பை முந்தணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த வருஷம் சர்வைவர் சீரிஸ்ல NXT பயங்கர டாமினேட்டடா காமிச்சாங்க. என்னதான் NXT டாமினேட்டடா காமிச்சு போன வருஷம் சர்வைவர் சீரிஸையே NXT வின் பண்ணாலும் NXT க்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல. குறிப்பா NXT மெயின் ராஸ்டருக்கு வந்து மெயின் ராஸ்டர் ரெஸ்லரோட ஃபைட் பண்ணதோட சோ மெயின் ராஸ்டர் ரெஸ்லர் தான் வந்து பாத்தீங்கன்னா மொக்கையானாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த வருஷம் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோ NXT-யே வேணாம், NXT வந்தாலும் அதனால எந்த ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வின்ஸ் மெக்மேன் NXT-யை தூக்கிட்டு ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் மேட்ச் மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ உண்மையிலே போன வருஷம் NXT வந்ததுக்கு ஒரே காரணம் AEW தான். AEW போன வருஷம் வராம இருந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா NXT போன வருஷம் சர்வைவர் சீரிஸ்ல கலந்துருக்க மாட்டாங்க. சோ இந்த வருஷம் ரா வெர்சஸ் ஸ்மாக்டவுன் மட்டும் தான் சர்வைவர் சீரிஸ்ல நடக்க போகுது. இது ஓகேவா இல்ல NXT இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.